என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸுடைய சம் பார்க்க போகிறோம். 2 or more ஃப்ராக்ஷன்ஸை சால்வ் பண்ணி நமக்கு சிங்கிள் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிங்கிள் ஃப்ராக்ஷனை பழையபடிக்கு 2 or more ஃப்ராக்ஷனாக சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ரீசால்வ். மறுபடிக்கும் நம்மளுக்கு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ரீசால்வோட மீனிங் என்ன? 2 or more ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணி தான் நம்மளுக்கு சிங்கிள் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சிங்கிள் ஃப்ராக்ஷனை பழையபடிக்கு 2 or more ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ரீசால்வ். கொடுத்துக்கூடிய கொஸ்டினை பார்சல் ஃப்ராக்ஷனாக நம்மளை எழுத சொல்கிறாங்க. இப்போ பார்சல் ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? டிகிரி செக் பண்ணணும். எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. பாருங்க, நியூமரேட்டரில் வெறும் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ டிகிரி 0. எப்படி சார் டிகிரி 0னா, இங்கே பாருங்க 9 இன்டூ எக்ஸ் டு த பவர் 0ன்னு அர்த்தம். எப்படி? எக்ஸ் டு த பவர் 0. அப்போ எக்ஸினுடைய பவரில் என்ன இருக்குது? 0. எப்படி சார் இது வரும்? 9 இன்ட்டு எக்ஸ் பவர் 0னா, இங்கே பாருங்க 9 இன்டூ எக்ஸ் டு த பவர் 0. எனிதிங் பவர் 0 என்ன? 1. அப்போ 9 இன்ட்டு 1 என்ன? 9. புரியுதுங்களா? மீனிங் மாறாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வெறும் நம்பர் மட்டுமே வந்ததுன்னா அதனுடைய டிகிரி என்ன? 0. நியூமரேட்டரோட டிகிரி என்ன? 0. எப்படி 0 வந்தது? 9 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 0ன்னு அர்த்தம். எனிதிங் பவர் 0 என்ன? 1. அப்போ 9 இன்ட்டு 1 9. அதனுடைய மீனிங் மாறல. அப்போ எக்ஸினுடைய பவரில் இங்கே என்ன இருக்குது? 0 இருக்கிறதுனால நியூமரேட்டரோட டிகிரி 0. வெறும் நம்பர் மட்டும் வந்ததுன்னா ஈஸியாக கூட ஞாபகம் வச்சுங்க. நியூமரேட்டரோட டிகிரி 0. நம்பர் டிகிரி 0. இப்போ பாருங்க, டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயராக நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். அப்போ டினாமினேட்டரில் எக்ஸ்னுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? 3. புரியுதுங்களா? எக்ஸ் கியூப்னு இருக்கனால எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? டினாமினேட்டரில் 3. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 0, டினாமினேட்டரோட டிகிரி 3. டினாமினேட்டரோட டிகிரி ஜாஸ்தி இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியுறதுக்காக இப்படி எழுதி காமிக்கிறேன். 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 2 தடவை எழுதணும். ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதணும். புரியுதுங்களா? இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரோ, இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே கியூபோ, ப்ராக்கெட்டுக்கு வெளியே இந்த 4 இந்த மாதிரில எது வந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு லீனியர் ஃபேக்டர் இருக்கிறது அர்த்தம். இந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது ப்ராக்கெட்டுக்கு வெளியே தான் ஸ்கொயரு கியூபு, ப்ராக்கெட்டுக்குள்ளே கிடையாது. ப்ராக்கெட்டுக்குள்ளே கிடந்தால் அது வேறு. ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரு கியூபு 4 பவரில் 5 6 இந்த மாதிரிலாம் எதெல்லாம் போச்சுன்னா அது டைப் 2ல் வரும். லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக இருக்குன்னு அர்த்தம். சரி, வாங்க நம்ம ஸ்டெப் 1 போகலாம். இப்போ ஸ்டெப் 1 என்ன இருக்குது பாருங்கள். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படி எடுத்துங்க பார்க்கலாம். 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இது ஃப்ராக்ஷனாக தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன டைப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும். டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்குது. டைப் 1 என்ன? லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகாது. டைப் 2 லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்குது. டைப் 3 என்ன? குவாட்ராட்டிக் ஃபேக்டர். இது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது தனிப்பட்ட முறையில் லீனியர் ஃபேக்டர். இது டைப் 1ல் வந்துடுது. இதில் பாருங்கள், இந்த ஸ்கொயர் எல்லாம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது என்ன? லீனியர் ஃபேக்டர். வெளியே ஸ்கொயர் இருக்குன்னு என்ன அர்த்தம்? லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்கு? 2 தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியிருக்காக பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது லீனியர் ஃபேக்டர். இது டைப் 1. எக்ஸ் ப்ளஸ் 2வும் லீனியர் ஃபேக்டர் தான், எக்ஸ் ப்ளஸ் 2வும் லீனியர் ஃபேக்டர் தான். ஆனால் லீனியர் ஃபேக்டர் என்ன ஆயிருக்கு? ரிப்பீட்டட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 2 தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்கு. அப்போ இது டைப் 1, இது டைப் 2. புரியுதுங்களா? இது என்ன? டைப் 1, இது டைப் 2. உங்களுக்கு புரியிருக்காதாமா நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டு இருக்கேன்? புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் 1ல் ஃப்ராக்ஷன்ஸை தனித்தனியாக பிரிச்சுட்டு ஸ்டெப் 2ல் எல்சிஎம் எடுத்துட்டாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியிருக்காக எழுதுறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் 2 அதனுடைய பவர் 1. 1 கொடுத்தாலும் தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 த பவரில் 2 கொடுக்கணும். புரியுதுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 2 த பவரில் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் 2. புரியுதுங்களா? 1 2 இந்த 2 தடவை எழுதிச்சு. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் கியூப்னு இருந்ததுன்னா டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் 2, எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் 3 இந்த மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். இங்கே ஆல்ரெடி ஏ யூஸ் பண்ணிவிட்டோம். அடுத்து இங்கே என்ன வரும்? பி. இங்கே சி. அவ்வளோதான். இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. புரியுதுங்களா?
இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டு சைடுமே எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு என்ன நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுறோம்? இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிறோம். எல்ஹெச்எஸ்ங்கிறதுனா இது என்ன இருக்கோ அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். 9 divided by x minus 1 into x plus 2 the whole square equal to. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆர்ஹெச்எஸ்ல டினாமினேட்டரை வந்து ஃபில் பண்ணணும். இங்கே எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி இங்கே எழுத போகிறோம். x minus 1 இந்த x plus 2 the whole square x plus 2 into x plus 2 நான் ரெண்டு தடவை எழுதிக்கிறேன். ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. இந்த நியூமரேட்டர் இருக்கக்கூடிய ஏவை அப்படியே எழுதிட்டோம். டினாமினேட்டரில் என்ன இருக்கு பாருங்க. இந்த x minus 1 இந்த டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே x minus 1 இருக்கு, இங்கே x minus 1 மறைச்சிக்கோங்க பார்க்கலாம். மீதி என்ன இருக்கு பாருங்க. x plus 2 into x plus 2. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது x plus 2 into x plus 2 கூட எழுதலாம். நான் என்ன பண்ணுறேன்னா x plus 2 into x plus 2 x plus 2 the whole square எழுதிக்கிறேன். நீங்கள் x plus 2 into x plus 2 எழுதினாலுமே உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தான் வரும். புரியுதுங்களா? அடுத்து நம்ம என்ன எழுதலாம்? ப்ளஸ் b இன்ட்டு b கீழே என்ன இருக்கு பாருங்க. x plus 2 இந்த x plus 2 மறைச்சிக்கோங்க, இங்கே ஒரு x plus 2 மறைச்சிக்கோங்க. மீதி என்ன இருக்கு பாருங்க. x minus 1 into x plus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x minus 1 into x plus 2. அடுத்து ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு தடவை எக்ஸ் ப்ளஸ் 2 மறைச்சிக்கணும். ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர். அந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மறைச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? மீதி இருக்கு பாருங்க எக்ஸ் மைனஸ் 1. அந்த எக்ஸ் மைனஸ் 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கு பாருங்க. 9 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. புரியுதுங்களா? எழுதிட்டு இது என்ன பண்ணணும்? இதை பாக்ஸ் பண்ணிக்கணும். இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். அது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டரை ஜீரோ பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஃபேக்டர் நம்ம ஜீரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு பதிலாக என்ன பாருங்கள், -1 இருக்குங்களா? இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? +1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக +1 கொடுத்தோன்னா நம்மளுக்கு 1 - 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடுமா? இப்போ இந்த ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கணும். எப்பயுமே இந்த டெக்னிக் ஞாபகம் வச்சுங்க. இந்த நம்பரை டிக் பண்ணிடுங்க. இந்த நம்பர் ப்ளஸில் இருந்தால் -1 கொடுங்க, மைனஸ் இருந்தால் +1 கொடுங்க. ஜஸ்ட் ஆப்போசிட் சைன், அவ்வளோதான். -1க்கு ஆப்போசிட் சைன் என்ன? +1. இது எதில் கொடுக்க போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ டிக் பண்ணி வச்சுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிறதால இப்படி டிக் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் கிடையாது, 9 அப்படி எழுதிக்கலாம். ஏ பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 - 1. இங்கே என்ன வருது பாருங்கள், 1 + 2 ப்ளஸ் சி இன்ட்டு இங்கே 1 - 1. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 9 அப்படி வச்சுக்கலாம். ஏ இதை கால்குலேட்டர் எடுத்துகிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்திங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள், 9. அதை அப்படியே வச்சுருங்க. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஏன்னா 1 - 1 வந்து 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. இது அதே மாதிரி தான். 1 - 1 0, 0 × c வந்து 0. புரியுதுங்களா? இப்போ நம்மளோட எய்ம் என்ன? ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த 9 அப்படியே இருக்கும். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 9 வந்து இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன மாறிடும்? டிவைடட் பை 9ஆக மாறிடும். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது கீழே வரும்போது டிவைடட் பை 9ஆக மாறிடும். அப்போ ஏயோட ஆன்சர் என்னன்னா 1. புரியுதுங்களா? தெரியலையா? கால்குலேட்டர் எடுத்தீங்க. 9 / 9 MTP ஈக்குவல் டு MTP ஆன்சர் வருது. ஏயோட ஆன்சர் 1. புரியுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இன்னொரு ஃபேக்டர் 0 பண்ண முடியும்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +2. இந்த ஸ்கொயர்லாம் விட்டுருங்க. இங்கே என்ன இருக்கு பாருங்கள், +2 இருக்குங்களா? இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? கரெக்டு தான், -2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சொல்லி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை கொடுக்கணும். புரியுதுங்களா? பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தோம்னா -2 + 2 என்ன ஆகிடும்? 0 ஆகிடுமா? அப்போ 0² வந்து 0 தான். புரியுதுங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே வந்து 9 ஈக்குவல் டு ஏ. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பாருங்கள், -2 + 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 - 1. இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 + 2 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 - 1. புரியுதுங்களா? இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்? இங்கே 9. இதை வந்து கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். -2 + 2 வந்து 0, 0² வந்து 0, 0வால் ஏ மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அதே மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட்டரை டைப் பண்ணிங்கன்னா அதனோட ஆன்சர் என்ன வரும்? 0. எப்படின்னா -2 + 2 வந்து 0, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது பாருங்கள், சி. இதை கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -3ன்னு வரும். புரியுதுங்களா? என்ன வரும்? -3ன்னு வரும். நம்மளுக்கு சியினுடைய ஆன்சர் தான் வேணும். அப்போ சி ஈக்குவல் டு இந்த 9 அப்படியே இருக்கும். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய -3 கீழே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா டிவைடட் பை -3ன்னு ஆகிடும். அந்த மைனஸை வந்து நியூமரேட்டரில் கொடுத்தாலும் கரெக்டு தான், டினாமினேட்டரில் கொடுத்தாலும் கரெக்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 9 /
-3 அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள். சியினுடைய ஆன்சர் வந்து -3. இப்போ சியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இப்போ ஏ வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபேக்டருக்கு +1 கொடுத்து இதை 0 பண்ணிட்டோம். இந்த ஃபேக்டருக்கு -2 கொடுத்து இது 0 பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எல்லாமே 0 பண்ணிட்டோம். வேறு வாய்ப்பே இல்லை, வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் நம்ம வந்து பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஏபிசிங்கிற 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள், ஏசி கிடச்சிருச்சு. எது கிடைக்கல? பி கிடைக்கல. அப்போ இன்னொரு வேல்யூ வேணும். ஆனால் எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. இந்த சுச்சுவேஷன் வரும்போது எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. பட் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 எங்கே கொடுக்கணும்? செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், 9 = a × 0 + 2 the whole square. 9 = a × எக்ஸுக்கு பதிலாக 0 + 2 the whole square + b × எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள் 0 - 1, இங்கே என்ன வரும்? 0 + 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 - 1, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 + 2 + c × எக்ஸுக்கு பதிலாக 0 - 1. 0 - 1 கொடுத்துரும். இப்போ 9 = a. இதை கால்குலேட்டர் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரும். புரியுதுங்களா? ஒரு தடவை நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ப்ராக்கெட்டு கொடுத்துட்டு 0 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்தி ஈக்குவல் இருந்தீங்கன்னா 4. அடுத்து என்ன பாருங்கள், +b அப்படி வச்சுங்க. இதை கால்குலேட்டர் அடிங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் இருந்தீங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள், -2. அடுத்து +c. இதை கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு -1 வரும். 0 - 1 அடிச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்? 9 = 4 × a 4a -2 × b -2b. இப்போ -1 × c வந்து -c. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இப்போ எந்தெந்த வேல்யூவில் தெரியும்னு பாருங்கள். ஏ வேல்யூ சி வேல்யூ தெரியும். இந்த ஏ வேல்யூ சி வேல்யூ தெரியும். எது தெரியாது? இந்த பி வேல்யூ தான் தெரியாது. இந்த -2b தான் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஏக்கு பதிலாக சிக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை இந்த சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தெரிஞ்ச வேல்யூ இதில் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். அதை விட்டுட்டு தெரியாத வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த -2b தான் எனக்கு பி வேல்யூ தான் தெரியாது. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த -2b இந்த சைடு கொண்டு போக போகிறேன். இந்த -2b வந்து இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்னா +2bயாக மாறும். புரிஞ்சுக்குங்களா? ஏ வேல்யூ சி வேல்யூ ஆல்ரெடி தெரியும். எனக்கு தெரியாத வேல்யூ என்ன? பி தெரியாது. அதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த -2b இந்த நம்பரோட சேர்த்து ரவுண்ட் பண்ணிக்கணும். நம்பர் சிம்பிளோடலாம் சேர்த்து ரவுண்ட் பண்ணிக்கணும். அந்த -2b இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? +2bயாக மாறிடும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், 4a - c இருக்குது. இந்த -2b எல்லாம் மீதி என்ன இருக்குது பாருங்கள், 4a - c. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த +9 இருக்குது பார்த்தீங்களா? அந்த +9 இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்னா -9ஆக மாறும். நல்லா கவனிச்சுங்க. இந்த -2b இந்த சைடு கொண்டு போகும்போது +2b ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது பாருங்கள், -2b இல்லாமல் 4a - c அப்படி வச்சுட்டேன். +9 இந்த சைடு கொண்டு வரும்போது -9ஆக மாறிடுச்சு. 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த -2b இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், +9 அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். புரியுதுங்களா? அவ்வளோதான். இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேலை ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணலாம்? 2b = 4. இப்போ ஏனுடைய மதிப்பு நம்மளுக்கு வேணும். ஏனுடைய வேல்யூ என்ன? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஏனுடைய மதிப்பு என்ன? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஏக்கு பதில் என்ன வரும்? இங்கே 1ன்னு வரும். இந்த மைனஸ்க்கு மைனஸ். இந்த சினுடைய வேல்யூ பாருங்கள். சினுடைய ஆன்சர் என்ன? சினுடைய ஆன்சர் வந்து -3. அப்போ சிக்கு போல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3, இங்கே -9. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2b = இதை கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணலாம். பார்க்கலாம். இது அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணால் போதும். 4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3 ப்ராக்கெட் க்ளோஸ் -9 நமக்கு ஈக்குவல் நமக்கு ஆன்சர் வருது பாருங்கள், -2. அப்போ 2b = -2. இப்போ பியோட ஆன்சர் என்ன வரும்? -2 டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 2 வந்து இங்கே கீழே வரும்போது என்ன ஆகும்னா டிவைடட் பை 2ஆக வந்து மாறும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன, -2 டிவைட் பை 2ன்னு கால்குலேட் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது -1. அப்போ பியோட ஆன்சர் என்ன? -1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்னென்னா ஏபிசி எல்லா வேல்யூ தெரியும். இப்போ ஸ்டெப் 4க்கு போயிடலாம். புரியுதுங்களா? ஏபிசி எல்லா வேல்யூ தெரியும். இப்போ ஸ்டெப் 4. இப்போ ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், 9 / x - 1 × x + 2 the whole square. எழுதிங்க பார்க்கலாம். 9 / x - 1 × x + 2 the whole square = ஏனுடைய மதிப்பு என்ன? 1. அப்போ 1 / x - 1. 1 / x - 1. பியினுடைய மதிப்பு என்ன? -1. அப்போ -1 / x + 2. அடுத்து சியினுடைய மதிப்பு என்ன? -3. அப்போ -3 / x + 2 the whole square.
-3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இந்த சிங்கிள் ஃப்ராக்ஷனை இப்போ என்ன பண்ணிட்டோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷனை வந்து மாற்றிட்டோம். இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.